விழித்துளியின் வணக்கங்கள். ஜனநாயகங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக இருக்குது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நடித்த கடைசி படம். இதற்கு போட்டியா சிவகார்த்தியன் அவர்கள், ரவிமோகன் அவர்கள், ஆதர்வா அவர்கள் இவர்கள் நடித்த ஒரு படமா பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படம் இரண்டும் கிளாஸ் ஆகுது. அதாவது கிளாஸ் ஆகுது அப்படின்னு சினிமாவில் வந்துட்டு ஒன்று ஒன்று தொடர்பு படுத்தி ஒரு படம் வரும்போது அதே நடிகருடைய போட்டி நடிகர் படம் வந்துச்சுன்னா, இப்போ விஜய் படம் வருது, அஜித் படம் வந்துச்சுன்னா அதோட போட்டிங்கிறது வேற. அதே விஜய் படம் வரும்போது இப்போ களத்துல சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு நடிகருடைய இதை வந்துட்டு இன்னைக்கு போட்டிங்கிறது சாதாரணமா இருந்த பிரச்சனை இல்லை. ஆனா யாரோடைய படம், எந்த படம் வந்துட்டு வியூஸ் அதிகமா இருக்குது, அதாவது ட்ரெய்லர் வெளியிட்டாங்க. இந்த ட்ரெய்லர் வெளியிட்டதுல இது என்னன்னா, இதே விஜய் அவர்கள் நடித்த படங்களோட வியூஸ் எப்படி இருக்குங்கிறது ஒரு ட்ரெய்லர் வந்தாலே எதிர்பார்ப்பு எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரசிகர்கள் அதிகம் உள்ள ஒரு நடிகர், உச்ச நட்சத்திர நடிகர் அவரு, அதுல மறுப்பதற்கு இல்லை. ஸோ அவரு அரசியலுக்கு வந்ததுனால இப்ப எப்படியெல்லாம் வந்துட்டு அந்த நடிகருடைய அந்த பலத்தை வந்துட்டு சிறுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகருடைய படத்தை வந்துட்டு பெரிய அளவிற்கு ப்ரொமோட் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்குது. இதை வந்துட்டு சிவகார்த்தியன் அவர்களே விரும்புவாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இது யாருக்கு வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இந்த பொங்கல் பண்டிகை சினிமா மட்டும் இல்லாம அரசியல் சார்ந்த ஒரு பொங்கல் பண்டிகையாவே இது மாறிடுச்சு. இதுல வந்துட்டு அரசியலும் சினிமாவும் எவ்வாறு பின்னி பிணைந்துள்ளன அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோல வந்துட்டு பார்க்க போறோம். இப்ப பராசக்தி படத்தோட டெய்லர் சாதனை பாத்தீங்கன்னா 1 கோடிக்கு மேல போயிருச்சு அப்படிங்கிறாங்க. அதே வந்துட்டு பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் வெளியான 4 நாட்கள்ல வந்துட்டு 5 கோடிக்கும் அதிகமா வந்துட்டு பார்வையாளரை ஈர்த்து 50 மில்லியன் வியூவர்ஸ் வந்துட்டு பெற்றுள்ளதா வந்துட்டு கூறப்படுது. இது ஒரு ஸ்கேமா அல்லது மோசடியா, நீங்களே சொல்லுங்க. ஏன்னா சிவகார்த்தியன் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு புதுசா வந்தவர்கள் இல்லை. ஸோ அவர் ஏற்கனவே நடித்து வெளியான திரைப்படத்தோட வியூஸ் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறதையும், இந்த படத்தோட வியூஸ் என்னவா இருக்கு, இந்த ஒப்பீடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இதை விஜய் அவர்களோட ஏற்கனவே வந்த வியூஸ் இப்போ வந்த வியூஸ் அப்படிங்கிற போது அது பெரிய அளவிற்கு அந்த ஒப்பீடுங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனா சிவகார்த்தியனுக்கு ஸோ இதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இன்னொரு விடயம், உங்களுடைய பாதுகாப்புக்காக நான் இந்த தகவலை சொல்றேன். எல்ஐசி இதுல நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் இருக்கும்போதும் சரி, உங்களுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தினரோட பாதுகாப்புக்கும் சரி, எல்ஐசிங்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த எல்ஐசியில உங்களோட வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு நீங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க சேமிங்க. கண்டிப்பா உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். ஒருவேளை நீங்க எல்ஐசி தொடர்பா எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா, நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த மொபைல் நம்பருக்கோ இல்ல இமெயிலுக்கோ வந்துட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு அது தொடர்பான சந்தேகத்தை நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். நீங்க இணைய விரும்பினாலும் நீங்க இருந்த இடத்துல இருந்தே எல்ஐசி பாலிசி உங்களுக்கு எடுத்து தர்ற உறவுகளே. சரி வாங்க நம்ம பதிவுக்குள்ள போயிடுவோம். ஜனநாயகம் பராசக்தி இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால அவருக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா திமுக போன்ற கட்சியை வந்துட்டு இந்த பராசக்தி படத்தை வந்து தூக்கி பிடிப்பதா வந்துட்டு இப்ப காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜயின் படமான ஜனநாயகம் படத்தின் சாதனைகளை முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த வியூஸ் எண்ணிக்கை வந்துட்டு அதிகப்படுத்தி காட்டப்பட்டிருக்கா தான் கூறப்படுது. ரைட்டுங்களா. இதனால சிவகார்த்தியனுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? ஏன்னா அரசியல், இந்த சினிமா படம் வந்தவொடனே அது ஒரு வாரம் பேசுவாங்களா, அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு விஜய் அவர்கள் வந்துட்டாங்க. அப்புறம் அரசியல் அவர் என்ன செய்ய போறாரு, என்ன கொள்கைகளை எடுத்து வைக்க போறாரு, மக்களை எப்படி சந்திக்க போறாரு, மக்களுடைய குறைகளில் மக்களோடு மக்களா எப்படி நெருங்கிய தொடர்பை உருவாக்க போறாரு, தொண்டர்களை எப்படி தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க போறாரு, அதுல வந்துட்டு அவரோட கூட்டணியில் யாரெல்லாம் இணைய போறாங்க, இப்படியான ஒரு பரபரப்பு இருக்கும். ஏன்னா பொதுவா அதிமுக திமுக அப்படிங்கிற இந்த கிளாஸே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில விஜய் என்பவர் புதுசா இப்ப வந்ததுனால இப்ப இந்த சினிமா படத்தை வச்சு அவர் வந்துட்டு மட்டம் தட்டுவது அது பெரிய கிளாஸா மாறுமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா ரசிகர்கள்ங்கிறது அது தவிர்க்க முடியாத ஒன்று தானே. அப்ப இந்த அதிமுக திமுகங்கிற இந்த கூட்டணிகளுக்குள்ள இந்த விஜய்ங்கிறவரு அவர் என்ன செய்ய போகிறார், அவர் யாரோட ஓட்டை வந்துட்டு பிரிக்க போகிறார், அது விஜய் அவர்களுக்கு வந்துட்டு தாவேகாவிற்கு வந்துட்டு வெற்றியை நோக்கி தருமா, இல்லை அது மற்றவர்கள் வெற்றியை பாதிக்குமா, யார் ஆட்சி அமைப்பதற்கு விஜய் அவர்கள் ஓட்டு வந்துட்டு காரணமாக இருக்க போகுது, இப்படியான அந்த கேள்வியை நோக்கி ஓடிடுவாங்க. ஒரு 4 நாள் பேசுவாங்களா, அவ்வளவுதான். ஆனா இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இவர் சினிமாவை விட்டு வந்துட்டாருன்னு சொல்றாரு.
ஆனா சிவகார்த்திகேயன் சினிமாவில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி ஓட வேண்டியவர். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித்ங்கிற அந்த கிளாஸ் இருந்த சூழல்ல இப்ப அடுத்து யாருங்கிறதே இன்னும் தெரியாத ஒரு சினிமாவில் அந்த ரெட்டைங்கிறது யாருங்கிறதே தெரியாம இருக்காங்க இல்லையா. ஸோ அது விக்ரம், சூர்யான்னாங்க, அடுத்து வந்துட்டு தனுஷ், சிம்புன்னாங்க, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலயா வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா அது பெரிய அளவுக்கு ரசிகர்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விடயமா இல்ல, தொடர்ந்து தக்க வைக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. ரைட்டுங்களா. இதுல ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப சூர்யா அவர்கள் நல்ல நடிகர், அதுல யாரும் மறுப்பதற்கு இருக்கா? இப்ப சமீப காலமா நடித்த படங்களை வந்து நீங்க காலம் தாழ்த்தி இப்ப பாருங்க, நல்ல படமா தான் இருக்கு. இந்த படம் ஏன் ஓடலைன்னு சொல்றாங்க, இந்த படம் ஏன் ஓடல, இந்த கேள்விகள் கண்டிப்பா உங்கள்கிட்ட வரும். ஆனா இதுல இருக்கக்கூடிய இந்த அரசியல் இருக்கு பாருங்க. அப்ப சூர்யா அவர்கள் சிறந்த நடிகர் தான். ஆனா அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய அரசியல் அவரை வந்து என்ன பண்ணுது, மேலே எழ முடியாம அந்த படத்தை வெளி வந்த உடனே அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த படத்தை பார்க்க ரசிகர்கள் வந்து விரும்புறது இல்லை. ஓடிடியில பாத்துக்கிருவோம். அந்த வசூலையே வந்து தடுக்கக்கூடிய ஒரு விடயமா வந்து இன்னைக்கு அரசியல் மாறி நிக்குது. அப்ப அரசியல் பேசும்போது ஒரு நடிகரை வந்துட்டு அவர் நியாயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சாராராக பேசுனதுனால இன்னைக்கு சூர்யாங்கிற ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர், அவரால் வந்துட்டு வெற்றி பெற முடியாம இன்னைக்கு இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு விடயம்தான். ஆனால் அது அவரே ஏற்படுத்தி கொண்டது. இப்ப அந்த இடத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு நடிகராக தான் இப்ப சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு. சோ அப்ப அந்த சிவகார்த்திகேயனுக்கு இந்த ஒரு படத்தோட முடிய போகுதா, இந்த செயற்கையான வியூஸ் ஏற்படுத்துறாங்க இல்லையா, வியூஸ் எப்படி ஏற்படுத்துவாங்கன்னு கண்டிப்பா சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அப்படி இது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வியூஸ் தான். என்ன, யாரு வேணாலும் எத்தனை மெயில் ஐடி வேணாலும் வச்சுக்கலாம். ஒவ்வொரு மெயில் ஐடிக்கும் வந்துட்டு நம்ம பார்வையை பார்க்கும்போது வியூஸ்ங்கிறது இருக்குது. ஸோ இப்படியான பல விஷயங்கள் இருக்குது, அதை ப்ரொமோட் பண்ணக்கூடியது. இதற்காகவே வந்துட்டு காசை கொடுத்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ரைட்டுங்களா. இப்படி இந்த வியூஸை ஏற்படுத்துறதுனால சிவகார்த்திகேயன் எதிர்காலம் எப்படி இருக்கும், மார்க்கெட்டை பாதிக்குமா பாதிக்காதா? ஏன்னா அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் வரணும் இல்லையா, அந்த படங்கள் இதை விட அதிகமான வியூஸை காட்டணும். அப்ப இப்ப வந்துட்டு இந்த அரசியல் கட்சிகள் செயற்கையா காட்டக்கூடிய இந்த வியூஸ் அவர் அடுத்த படத்துல வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல நடிக்கும் போது அவருக்கு இவர்கள் வந்து சப்போர்ட்டா காட்ட போறாங்களா, இந்த ப்ரொமோட் பண்ண போறாங்களா? அப்ப அந்த சிவகார்த்திகேயன் என்ன பண்ண வேண்டியிருக்கும், அதை விட அதிகமான வியூஸ் காட்டணும்னு அவர் சொந்த பையிலிருந்து செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். தன்னை மிகப்பெரிய நடிகரா ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவர் கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாரா மாட்டாரா? அப்ப இயற்கையான முறையில வர்றதுக்கும் செயற்கையான முறையில வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்ப அடுத்தடுத்து அவருடைய படங்கள்ல அந்த வியூஸ் எதிர்பார்க்கும் அந்த மார்க்கெட் அவர் இழந்ததா தானே பார்க்கப்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னவாகும், இந்த ரசிகர்கள் வந்துட்டு தாவைக்கானரே வச்சுக்கிருவோமே, அடுத்த படம் வரும்போது சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஸோ என்ன அந்த இப்ப பாத்தீங்களா, சிவகார்த்திகேயன் என்ன மார்க்கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு அப்படியே சிறுமிப்படுத்த ஆரம்பிச்சு வேறொரு நடிகரை வந்துட்டு தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா இல்லையா? சிவகார்த்திகேயன் நல்ல என்டர்டைனர் தான், நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அது யாரை பாதிக்கும், அதில் நடித்த அதர்வாவையோ இல்ல ரவி மோகனையோ பாதிக்க போறது இல்லை. ஏன்னா அவங்க செகண்ட் கேட்டகரி தான். அப்போ சிவகார்த்திகேயங்கிறவர் தான் மெயினா இருக்கிறார், எஸ்கேங்கிறவர். அப்ப அவருக்கு இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப வியூஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப இந்த வியூஸ் நிறைய வந்திருக்கு, வியூஸ் பார்வையாளர் நிறைய இருக்கிறாங்க. ஆனா இதுல அது செயற்கை தன்மையானது அப்படிங்கறத எப்படி கண்டறியலாம்னா, அதாவது அதுல வரக்கூடிய லைக் இருக்கு இல்லையா, கோடி கணக்குல வியூஸ் இருக்குது. ஆனா லைக் பாத்தீங்கன்னா 1000 2000 இருக்குமா, யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம்னா, இப்ப நீங்க இந்த வீடியோவே பாக்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே ஒரு லைக் ஒண்ணு போட்டுறீங்க இல்லையா. பிடிக்காதப்ப கடந்து போறதுன்னு இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு சும்மா தஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு தேவையில்லாது அப்படின்னு கடந்து போறது இருக்குது. நமக்கு தேவையான ஒரு பதிவா இருந்தால் லைக் பண்ணுவோமா மாட்டோமா, அதுவும் இன்னும் பிடிச்சு போனீங்கன்னா கமெண்ட் பண்ணுவோமா மாட்டோமா. ஸோ அப்ப அந்த லைக் கமெண்ட் இது வந்துட்டு அந்த வீடியோவில் வந்து குறைவா இருக்கிறது தான் ஒரு செயற்கை தன்மை அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது அப்படிங்கிறது. ரைட்டுங்களா. இதுல இந்த ஜனநாயக படத்தோட பராசரிப்புல வியூஸை மட்டும் வச்சுவே அதிகமா இருக்குங்கிறாங்க. ஆனா லைக்ஸ் கமெண்ட் ஸோ அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இயற்கை தன்மை எது செயற்கை தன்மைங்கிறது புரியுதா இல்லையா. அப்போ ஒரு அரசியலுக்காக செய்யக்கூடிய ஒரு விடயம் அது ஒரு நடிகருக்கு ஒரு வாரம் பேசும் பொருளா இருக்கும். ஆனா அவர் அடுத்த கட்ட நகர்வா அரசியலை நோக்கி தேர்தல் நேரத்துல அரசியல் சார்ந்து போயிருவாரு. இது வந்துட்டு மறைஞ்சிரும். இத முக்கியமான அரசியல் தலைவர்களோ யாரும் வந்துட்டு சினிமாவை வந்துட்டு உள்ளிருந்து இதை மேடையில பேச முடியாது. அப்படியே பேசினா அவங்களுடைய உண்மைத்தன்மையும் போயிடும். அதனால அதையும் வந்துட்டு சுட்டி காட்டி வியூஸ் அப்படின்னு சுட்டி காட்டியும் பேச முடியாது. அவங்க தயாரித்த படங்கள்னால அந்த திமுக கூட்டணி கட்சிகள் வந்துட்டு அதை ப்ரொமோட் பண்றோம்னு சொல்லிட்டு விஜயை
சிறுமைப்படுத்துவதை நோக்கி இதை செய்யறாங்க. அதே நேரத்துல சிவகார்த்திகேயன் நிலை உண்மையிலேயே பரிதாபத்தின் நிலை தான். ஸோ அவர் இதற்காக அதுக்கப்புறம் போராடக்கூடிய ஒரு நிலை இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா இந்த சினிமா வந்துட்டு அரசியலையும் தாண்டிய ரசிகர்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளம்னு இருக்குது. அப்ப பாருங்க, ரஜினி, கமலா இருக்கட்டும், விஜய், அஜித்தா இருக்கட்டும், இவர்களுக்கென்று ஒரு மாசு, இவர்களுக்கென்று ஒரு பட்டாளம் இருக்குது. இவர்களை தாண்டி தான் இவர்கள் வரணும். அப்ப இவர்கள் என்ன நினைப்பாங்க? அப்ப சிவகார்த்தியின் மேல உள்ள நம்பிக்கைங்கிறது இவர்களுக்கு போயிடும். அப்ப நீ எவ்வளவுதான் படம் வந்துட்டு ஒரு சிறந்த படம் கொடுத்தாலும் தஸ்லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுருவாங்க. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு அரசியலா மாறிடுச்சு இல்லையா? அப்ப சினிமாவும் அரசியலையும் பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு இல்லையா? அப்ப இங்க கவனமுடன் இருக்க வேண்டியவர் சிவகார்த்திகேயன். ஸோ இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயற்கைத்தன்மை சிவகார்த்திகேயனை தான் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மையிலே வேதனையாகவும் இருக்குது. அவர் விழித்துக் கொள்வாரா அப்படிங்கிறத நீங்க விழித்துளியின் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.